சத்தமே இல்லாமல் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருது. என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ இந்திய அளவில் பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிப்பவர்கள் சதவீதம் 28. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 47% பேர் உயர்கல்வி படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் பார்த்திங்கன்னா அலோபதி டாக்டர்களுடைய எண்ணிக்கை 13,86,145 பேர். அதாவது 1264 பேருக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிற விதத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 1,49,399 பேர், அதாவது 645 பேருக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிற விதத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஹூன்னு சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் கூட என்ன சொல்லுதுன்னா 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு அதை விட கம்மியாக 645 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு பிறந்த சாதனை இல்லைவா? அது மட்டும் இல்லை, 2021 24 முடிய 1,69,564 புதிய வேளாண்மை மின் இணைப்புகள் கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா புதுசாக 3,38,380 ஏக்கர் புதுசாக பாசன வசதி பெறுது. இப்போ இது ஒரு பெரிய ஒரு பசுமை புரட்சி. அது மட்டும் இல்லைங்க, 10 வருஷமாக ஒரு கால பூஜை கூட நடைபெறாத 19,000 கோவில்களுக்கு ஒரு கால பூஜை திட்டத்தில் 2.5 லட்சம் ரூபாய் வீதம் இருப்பு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வங்கியில் இடப்பட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டி எடுத்து ஒரு கால பூஜை செய்கிற திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருது. இப்படி நம்ம நிறைய திட்டங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோட பொறுமையாக பார்ப்போம். சிவசுப்பிரமணியன், திருத்துறைப்பூண்டி இலக்கிய அணி துணை அமைப்பாளர். நன்றி, வணக்கம்.